வெல்கம் டு த தமிழ் கமெண்ட்ரி ரூம் பட்டறை அன்ஃபில்டர்ட். ஸோ நேற்று மேட்ச் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆர் மொதல் லாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பஞ்சாப்க்கு. அதுவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து தோத்தாங்க. சொல்லுங்க, அரவிந்தை கேட்போம். அரவிந்த் தான் வந்து ஆமா, ஏதாவது நான் தான் வந்து ஆர்ஆர் ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே இருப்பாரு. மாதிரி நடந்துருச்சு. ம். சூப்பர் ப்ரோ. நல்ல மேட்ச் தான் ப்ரோ. நம்ம என்ன எப்பவும் போல இந்த மேட்சும் வந்து பஞ்சாப் கடைசியில வந்து ஒரு லேட் ஃபிளரிஸ் கொடுத்தான் ஸ்டைனிஸ். சரி, ஜெயிச்சிருவானுங்க போல தான் நினைச்சேன். அதே மாதிரி நம்ம வைபவ் சூரியவன்சியும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஆனா பவர் பிளேல அவுட் ஆயிட்டான். சரி, வழக்கம் போல வந்து நம்ம சோக்கர்ஸ் சோக் பண்ணிடுவானுங்க போல அப்படின்னு பார்த்தா நல்லா விளாண்டானுங்க. நான் சரி. காரணம் என்னன்னா வந்து நான் ஹெட்மேயரை ம். இறக்காம இருந்தது தான். நீ ஒன்றும் அதான் ஜெயிக்க கரெக்ட். வேணாம், நீ ஹெட்மேர் பேசாம நம்ம உட்காரு. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூலே சொல்லியிருந்தோம் அந்த சுபம் துபே வந்து ஆடணும். ம் அவன் ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து நிறைய மேட்ச் இது மாதிரி வந்து லேட் ஃபிளரிஸ் கடைசியில வந்து ஃபினிஷ் நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பாத்தீங்கன்னா கரெக்டா நேத்தி அந்த டிசிஷன் எடுத்துட்டானுங்க. அதே மாதிரி அவன் தான் நேத்தி செம இம்பாக்ட். 10 பால்ல 30 அடிச்சிருந்தான். பயங்கரமானா ஆமா. அங்கேயே மேட்ச் க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டானவன் ஃபெரேரா வந்து கடைசி இந்த 2 ஓவர் ப்ரோ. 18ங்கிறப்ப அந்த அவன் 18 யாரு ப்ரோ? அடிச்சு அவன் நடு. அவன் 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 வந்து எல்லா மேட்சுமே அடிக்கிறான். கிளாசன் வந்து இது வரைக்கும் எந்த மேட்சுமே வந்து ஒரு 20 30 கீழே கீழே அவுட் ஆகல இன்னும். அடிக்கல. அதே மாதிரி தான் இந்த டானன் ஆமா. ஃபெரரும் 30 எப்படியோ 30 அடிச்சிடறான் எல்லா மேட்சும். பேரு டனவன். டானா அவன் நானா கேக்குற அவன் நிலைமை வரும். ரொம்ப பீடாக் பீடாக் ரொம்ப ஃபேன்ஸுக்கு வருஷமா தெரியும். வந்து டொனவன் ஃபேர் கதையெல்லாம் படிச்சா ஒரு மாதிரி இதா இருக்கும். ஏதோ ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு சைட்ல டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு லீக்ல நம்ம சான்ஸ் லோக்கி மாதிரியா? கிடைக்கல. ஆ லோக்கேனா? லோக்கி மாதிரி. ஆமா. அப்புறமா லீக்லாம் சான்ஸ் கிடைச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. 1 or 2 இயர்ஸ்க்கு டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வரல லீக்ல. இப்பதான் ஒரு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆக்சுவலா அவரோட பொட்டன்ஷியலுக்கு. இல்ல திடீர்னு சில டீம்ல எல்லாம் அவர் பவுலரா ஆடிட்டு இருப்பாரு. எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பா சில இருக்கும். டீம்ல ஒரு மேட்ச் விக்கெட் கீப்பரா இருப்பாரு. விக்கெட் கீப்பரா இருப்பாரு. அப்புறம் பவுலிங் போடுவாரு. ட்ரூலெஸ்ஸா பவுலிங் இருந்தது. போடுவான். இப்பதான் கரெக்டா ரோல் வந்திருக்கு. ஒரு ட்ரூ ஆல்ரவுண்டரா இருக்கான் போல. ஆமா. டேய், சரி, பிரியான்ஸ் ஐ தலை இவனெல்லாம் திங்க் தலை மாதிரி ப்ரோ. தலை இவனெல்லாம் கீப்பிங் ஏன்டா பண்ணுவாரு, சிஎஸ்கே எடுக்கல? பவுலிங் போடுவாருல. இவனெல்லாம் ஆ? ஏன்டா சிஎஸ்கே எடுக்க மாட்டீங்க? இவன் இருக்கான், ஜேஎஸ்கேல இருக்கான்னு நினைக்கிறேன். ஜேஎஸ்கேல ஆமா, இருந்தான். ஜேஎஸ்கேல இங்க இருக்கான். எடுத்து தொலைய ஆனா வேண்டியதுதானே? பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பிளம்மிங்க்கு பிடிக்காதுல்ல இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். அவருக்குன்னு டேய் அவரோட கோட்டால 4 டேய் பேர் இதுக்கு நியூசிலாந்து பேர் எடுக்கணும்ல இதுக்கும் ப்ரோ. சிஎஸ்கேக்கு என்னடா சம்பந்தம்? பிரியான்ஸ் ஆரியா பத்தி ஏதாவது பேசுங்கடா. அதெல்லாம் அவன் கிடையாது. பேக் ஃபுட்ல எக்ஸ்ட்ரா கவர் மேல சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்கான் அவன். சந்திர நிமிர்ந்தல் படம் பார்த்திருக்கியா இல்லையா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க நியூஸுக்கும் 13வது பேஜ்ல இருக்க நியூஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு இருக்கும். சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சந்திர சம்மந்தம் இருக்கு. சந்திரமுகியில நம்ம இது அருண் விஜய் அப்பா சொல்லுவாரு, என்ன என்ன ஜெயிச்சாலும் பரவாயில்ல அடிங்கயா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நடக்குது. அடியா. விஜய்குமார் எப்படா அருண் விஜயோட அப்பாவானாரு? அப்படி வார்த்தை சொல்றானே. சரி வாங்க. டக்குன்னு அதெல்லாம் பிரப்சித் வராது சிங் ப்ரோ. வந்து ஒரு பழைய விராட் கோலி இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு இன்னைக்கு. ப்ரீ இம்பாக்ட், அதாவது இம்பாக்ட் சப்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு. ஆக்சுவலா அதெல்லாம் காஸ்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கேம். அது காஸ்ட் பண்ணுச்சுன்னு நம்ம சொல்றோம். அந்த ஆர்ச்சர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் இருக்குல்ல, இந்த குத்தி குத்தி மண்டைக்கு ஆமா. போடுறது, அது வந்து சர்வே பண்ணதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப ஏய், டீசெண்டா. பயங்கரமா போடுறான்டா ஆர்ச்சரும். இந்த ரபடா ஆர்ச்சர்லாம் ரபாடா என்ன ஆர்ச்சர். என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. இந்த ஒன் சஸ்பீசியஸா ப்ரோ இருக்கு. ஏய் ஒருத்தன் இப்படி இப்படி ப்ரோ பண்ணுவான்ல. ஒரு ஊக்க ஜிஃப் மருந்து இருக்குமே. ஆமா. ஊக்க மருந்து இப்படி டெஸ்ட் பண்ணுங்க பார்ப்பான்ல ப்ரோ அந்த ரெண்டு மாதிரி பேரையும். ஏதோ பண்ணிருக்கானுங்க. இருக்கு. டேய், ஏதோ பண்றானுங்க. ஸ்ரேயஸ் சைலண்டா நேத்து ஒரு சம்பவம் மட்டும் போயிருக்காரு. ஸ்ரேயஸ் 30 தான் ஆஃப் ப்ரோ மெயின் 27 கல்பிரிட். கியூட் இன்னிங்ஸ் ஒன்னு ஆடிட்டு கிளம்பிட்டாரு. அதுதான் அதுதான். நேத்தி கொடுக்க முடியல. இன்னொன்னு, நெகட்டிவ் ஆயிடுச்சா? இது- நான் இதை இந்த இதை பத்தி தான் யஷ்ராஜ் பேசலாம்னு புஞ்சா இருந்தேன். வந்தோடனே ஏதாவது மிஸ்ட்ரி பால் போட்டுருவானோ அப்படின்ட்டு யஷ்ராஜ் புஞ்சா வந்தோடனே அவனுக்கு ரொம்ப இது பண்ணி அங்க மாதிரி மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் சைனீஸ் மேக்கப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து திடீர்னு எந்திரிச்சு ஹரி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. திடீர்னு அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு அடி அடின்னு அடிப்பான். அவனை யாராலையும் நிறுத்த முடியாதுன்னு நேத்து கரெக்டா தான் பண்ணாரு. எங்க போட்டாலும் அடிக்கிறான்டா. அதுக்கப்புறம் ஆ நிறுத்தவே முடியல. இல்ல ஹரிதான் அந்த வந்து நம்ம நம்ம டீமோட வந்து நானி. ஆமா. பிரிஜேஷ் சர்மா 3 ஓவர் சூப்பரா ஓட்டிருந்தான். இன்னொரு லாஸ்ட் ஓவர் 18. அதே மாதிரி. லாஸ்ட் ஓவர் அதே மாதிரி நிறுத்திடுவான். 2-10 பஞ்சாப் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சேன். பஞ்சாப் இன்னிங்ஸ்ல பெரிய மொமெண்டம் இல்ல. வழக்கமா அவங்க எப்பயுமே வந்து 14 ஓவர்ஸ்னா 160 இருப்பாங்க. அப்புறம் முடிக்கும் போது 235 அந்த மாதிரி முடிப்பாங்க. நேத்து லாஸ்ட் ஓவர்ல தான் அந்த புஷ்ஷே கிடைச்சது. பிரிஜேஷையும் போட்டு அடிச்சிட்டான். நல்லா தான் போட்டான் இத்தனைக்கும் அவன். ஆனா ஸ்டாயினிஸ் போட்டு அடின்னு அடிச்சிட்டான். பிரிஜேஷ் கொண்டு வந்தானுங்க ஓகே. எதுக்குடா நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் வச்சிருக்க துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மாலாம் என் பெஞ்ச்ல பண்றேன். அப்பப்போ மாத்தி மாத்தி இறக்குறானுங்க. இது என்ன ஒர்க் லோட் மேனேஜ்மெண்டா? ஒர்க் அப்புறம் லோட் இவனை வேற டிராப் பண்ணிட்டானுங்க. மெயின் மேனேஜ்மெண்ட் தான். ஸ்பின்னர் பிஷ்னாயை வேற டிராப் பண்றானுங்க. அதுவும் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் தான். ரொம்ப ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்லாம் டாப் டூல இருக்கிறவங்க பண்ற. ஓ, இவனும் டாப்ல தான் இருக்கானா? சரி, ரொம்ப ஓகே. இல்ல ரொம்ப பண்ணட்டும் ஜெயிச்சுக்கிட்டே பண்ணட்டும். இருக்கோன்ட்டு ரொட்டேஷன் பண்ணி விடுறாங்க. ஆ,
சரி ஓகே, சரி, அதான் நல்லாதான். ரெண்டு அதே மாதிரி கொண்டு டீமுமே வரவனுங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றானுங்க. ஆமா. ஒரு இம்பாக்ட்ஸ் நல்ல ஒரு எல்லாம் ரன் இருக்கு அட்மாஸ்பியர் மெயின்டைன் ஆகுது போல அங்க. ப்ரோ. இம்பாக்ட்ஸ் எல்லாம் இருந்துமே ரெண்டு டீமுமே 5 பவுலர் தான் ரெண்டு யூஸ் பண்றானுங்க. ஆறாவதுலாம் சான்ஸ் எடுக்கிறதே இல்ல. ஆறாவது ரியான் பராக் போட்டாதான் ஒரே ஓவர்ல 30 அடிக்கிறானுங்க. ஆமா, ஸ்டாயினிஸ்க்கும் தர்றது இல்ல இந்த சைடுல. என்னன்னா மிடில் ஆர்டர் வந்து ஏன் அவ்வளோ ஸ்லோவா ஆடினாங்கன்னா bowling நல்லா இருந்தது. அது நம்ம ம். சொல்லியே ஆகணும். அடிக்க முடியல. எப்பன்னா ஸ்டாயினிஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாங்க ஆர்ஆரும். Bro, அதே மாதிரி வந்து கட்டு பஞ்சாப் கட்டு என்னதான் 4 வின் ஓவர் பண்ணிட்டே 32. இருந்தாலும் ம். அந்த நம்ம ஆர்சிபி கிட்ட இருக்கிற அந்த ஒரு பவுலிங்ல ஒரு ஃபயர் பவர் இருக்குல்ல, அந்த பவர் பிளேல கேம் ஃபினிஷ் பண்ற அளவுக்கு இங்க ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான் இருக்கானோ. ஆமா. சஹல் மிடில் ஓவர்ஸ்ல ஹர்ஷ்தீப் கண்ட்ரோல் ஹர்ஷ்தீப் மேல பண்றான். எனக்கு ஒரு அந்த ரெண்டு பேரை ஹர்ஷ் டிபெண்ட் பண்ணி தான் பவுலிங் அட்டாக்கே இருக்க மாதிரி இருக்கு. ப்ரோ கொஞ்சம் ப்ரோ எக்ஸ்போஸ் நேத்து ஆன மாதிரி இருக்கு நேத்தி. நேத்து மேட்சை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா சஹாலை போட்டு அடிங்க அவனை அப்படின்ட்டு போட்டு அடி அடின்னு அடிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து சஹாலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா அப்பயுமே 3 விக்கெட் எடுத்துட்டான். அங்க வந்து ஹர்ஷ்தீப்பை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அவனே நேத்து 4 ஓவர் போட்டு 68 ரன் கொடுத்துருக்கான். அந்த மாதிரி ஹர்ஷ்தீப்புக்கு ஆஃப் கேமா போயிடுச்சுன்னா மேட்ச் முடிஞ்சுச்சு. ப்ரோ ஹர்ஷ்தீப் அப்பப்ப இந்த மாதிரி பேட் கேம்ல கூட 40 45 அதாவது இப்போ 4 ஓவர்ஸ் 40 நார்மல் ஆயிடுச்சு. அதை விட்டுருங்க. அதுக்கு மேல நீ வந்து ஒரு லீட் பவுலரா இருந்துட்டு அப்பப்ப இந்த மாதிரி எல்லா ஒரு 4 ஓவர்ஸ் 50 4 ஓவர்ஸ் 52 திடீர்னு வைடு போட்டுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பவுலர் வந்து ஐ திங்க் பெட்டர் கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன் இது டெக்னிக்கல் இதா ஒரு ஆக்ஷன் அன்னைக்கு கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒரு எக்ஸிகியூஷன் எல்லாம் ஃபிளாட் ஆயிடுது, ரொம்ப ரன் போயிடுது. ஸோ அது என்னன்னு ஒர்க் அவுட் பண்ணும். அதாவது பேட் டேவா இருந்தா கூட டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 4 ஓவர்ஸ் 42 45 முடிக்க பார்க்கணும். 68 வந்து ஒன்றும் அதுவும் சொல்றது இந்தியாவோட ஒரு பிரைம் பவுலரா இருந்துட்டு பிரைம் பவுலர் தான். சீனியர் பவுலர் நம்பர் 1 சாய்ஸ் அவன் தான். பும்ராவோட இவனை தான் ஃபர்ஸ்ட் நேம் எழுதுறானுங்க. அப்படி டேய் இருக்கவன் வந்து என்னடா 4 பண்ணுவானுங்க ஓவர் வந்து 70 போட்டா என்ன? வந்து ஒருத்தன் பவர் பிளேலே வந்து ஒரு ஓவர்ல 20 25 அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது வேற என்னதான் பண்ண முடியும்? அவன் 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 தான் அவன் விக்கெட் எடுத்தது தான் 45 ரன்னா இல்ல 50. ஆமா 15 43 of 16. 40 40 நம்ம 15 பால் அடிச்சிருந்தானோ. இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டு போனா ஒரு பிரைம் பவுலரா சரி, இருக்கட்டும் எதுவுமே பண்ண முடியாது. சரி. எல்லாரையும் அடிக்கிறாங்க. வைபவ் சூரியவன்சி ஒரு என்ன சொல்றதுனே தெரியலடா. ஒரு மாதிரி லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ். மார்க்கோ ஹான்சன் ஓடி வந்து ஒரு ஸ்லோயர் ஒன் போடுறான். இதுக்கு முன்னாடி மார்க்கோ ஹான்சன் எத்தனை ஃபேஸ் பண்ணியிருக்கான் அவன்? எத்தனை நேரம் ஃபேஸ் பண்ணியிருக்கான்? இந்த ஸ்லோயர் ஒன் எப்படி அவனால பிக் பண்ண முடியுது? அதுக்கு லாக்கி ஷார்ட் ஃபெர்கியூசனும் ஒரு கரெக்ட். ஸ்லோயர் ரன் போட்டான்டா. ரெண்டு பேருமே ஸ்லோயர் ரன் ஒரு பால் போட்டாங்க, ரெண்டுமே 6. அதான் அதாவது மார்க்கோ ஹான்சன் ஹைட்ல யாருமே இது வரைக்கும் வைபவ் சூரியவன்சி ஃபேஸ் பண்ணிருக்க சான்ஸ் இல்லை இந்தியால. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறான். லெஃப்ட் ஆர்ம் சீமரே ஜெனரலா கம்மியா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்படி அந்த ஸ்லோயர் ஒன்னை பிக் பண்றானே தெரியல. அதுக்கேத்த மாதிரி ஷார்ட்டை டிலே பண்ணி சிக்ஸ் அடிக்கிறான். அவனுக்கு என்னதான் அவனோட ஒரு அந்த பேட் ஸ்விங் தான் அவனுக்கு பயங்கரமான பிளஸ். இந்த ஆர்க் ஆனா தான். அந்த ஸ்லோ பாலுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அது தெரியாத மாதிரி நல்லா ஒரு மேனேஜ் பண்ணி ஒரு 6 அடிச்சிடறானே. முடியல, காட்ஸ் நம்ப கிஃப்ட் முடியல. தான்டா சத்தியமா. எங்க இருந்து அந்த டேலண்ட் வருதுன்னே எனக்கு தெரியல. ஆமா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹரி பார்க்கும்போதே அவனை மாதிரியே ஜட்ஜ் ஒரு பண்ண ப்ராடிஜியா இருப்பான் போல. வாய்ப்பு இருக்கு ஹெவியா. ஆமா. என்னன்னா சரி. கண்டிப்பா ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அவன் வந்து எல்லாமே லெக் சைடு தான் டார்கெட் பண்றான். ஓகேவா? இந்த புல்லு நீ கால்ட்ட போட்டா ஃபுல்லாவே அவனுக்கு ஸ்ட்ரென்த் லெக் சைடு தான். ஆஃப் சைடே போடுங்கடா போட மாட்டானுங்க. இந்த ஜெய்ஸ்வால் கூட ஏதாவது ஒரு ஆஹ், எப்படி சொல்றது டுவர்ட்ஸ் கல்லிக்கு வந்து ஒரு டிரைவ்லாம் ஆடி அவுட் ஆகும்ல. அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று பண்ண வைக்கணும். யாக்கர் போட மாட்டானுங்க. ஸோ யாக்கர் போட்டால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஓரளவுக்கு. அதுவும் வந்து யார்கர் போட்டாலும் ஹெலிகாப்டர் ஷாட்ல 6 அடிக்கிறான்டா. ஆஃப் சைடு அவன் ஆஃப் வெயிட் சைடு பண்றான். யாக்கரு அந்த மாதிரி. ஏன்னா ஃபுட் அவன் எல்லா வழியே நீ இல்ல. ஆஃப் சைடு சொல்ற நீ விட்டு கொஞ்சம் முடிஞ்சினாலும் தூக்கி கடாசிடுவான் இல்ல எங்கேயாவது. வித்து எல்லா கொடுத்தா மேட்சும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிப்பானுங்க. எல்லா மேட்சும் அதுதான். பாத்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 6 பால்ஸ்ல வந்து ஒரு எட்ஜ் ஆகி ஸ்லிப்ஸுக்கு மேல ஒன்று போகுது, பவுண்டரியா போயிருது. அது அப்படி கன்வெர்ட் ஆயிருது. அது அவனுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. அது நான் அண்டர் 19ல இருந்தே எனக்கு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு இந்த பவுன்சர், அந்த ஆட் பவுன்சர் அப்பப்போ போட்டா அவன் விக்கெட் விழுவ ம் வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். அந்த பவுன்சர்ல தான் அவன் கொஞ்சம் திணற மாதிரி இருக்கு. அந்த சர்ப்ரைஸ் பவுன்சர் அந்த பேஸ்ல லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஏஸ்லுட் வந்து நம்ம அந்த பொரேலுக்கு ஒரு பவுன்சர் போட்டான் பாத்தியா? ம். கரெக்டா அப்படி வந்தது. ஆமா ஆமா. சரியான பவுன்சர். அந்த மாதிரி பவுன்சர் வந்து கரெக்டா டார்கெட் பண்ணி போட்டானுங்கன்னா வாய்ப்பு இருக்கு. சரி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அதாவது ஆக்சுவலா வைபவ் அவுட் ஆனோடனே சரி ரைட்டு டக்குன்னு இப்போ 2 விக்கெட் போட்டா முடிஞ்சிடும் 220 சேஸ் கில் ஆயிடும்னு நினைச்சா ஜெய்ஸ்வால் கரெக்டா எங்கேருந்து விட்டாரோ அங்கேருந்து ஒரு அடி அடின்னு அடி. சரியான இன்னிங்ஸ் அவனை ஜெய்ஸ்வால். ரொம்ப நாள் ஈஸியா கழிச்சு புரிஞ்சுக்கலாம். அவனை பெருசா ப்ரெடிக்ஷன்லாம் இல்ல. போன மேட்ச் ஆடலைன்னா இந்த மேட்ச் அடிக்கிறான், அவ்வளவுதான். துருவ் ஆனா ஜுரல் நேத்தி நீங்க ரொம்ப ப்ரோ பண்ணல. நேத்தி நல்லா விளாண்டானா, ஸ்ட்ரைட்ல சூப்பரா 2 இருந்தான். 6 செவன் ஷாட். ப்ரோ ரியன் பராக் பத்தி பேசணும்.
நேற்று உண்மையிலே சரியா ஸ்டார்ட் பண்ணோம். வழக்கம் போல ஒரு 6-4 டமால் டுமில்னு அங்கங்க போச்சு. மிடில் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய த்ரெட் யாரு தேவையில்லாத ஆப்போனன்ட் தேவையில்லாத அட்டாக்ல? ஷாட் அது. ஹர்ப்ரீத் பார் வந்து ஒரு டீசெண்டா போட்டிருந்தோம். விக்கெட் டேக்கிங் த்ரெட்னா யுஸ்வேந்திர சஹல். ஆல்ரெடி அந்த சஹல் ஓவர்ல நீ ஒரு 4-6 அடிச்சுட்டு லாஸ்ட் ஓவர் அதுதான். 36 ஆஃப் என்ன சொல்ற 37 பால்ஸ் 72 அடிக்கணும்னு இருக்கு. நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அவன் லாஸ்ட் பால்ல ஒரு டபுளோ சிங்கிளோ இல்ல கேப் பார்த்து ஒரு 4 இல்ல நீ 6க்கு தான் அட்டம் பண்றனா ஒரு கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல. கேம் அவேர்னஸ் இல்லாததுன்னா இல்ல இந்த மாதிரி கேம் அவேர்னஸ் இல்லாம சகலோட லாஸ்ட் பால் ஸ்பெல்ல தூக்கி கரெக்டா ஆள் இருக்க இடத்துல வந்து ஒரு ஆள் இருக்க இடத்துல நோ அடிச்ச. லுக் ஷாட்டா ஏதோ ஒரு ஷாட் ஒன்று ஆடுவான்ல சுத்தி அவுட் ஆயிட்டு போறதுக்கு. அதை ஆடிட்டு ஸ்டைலா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். இல்ல நான் இது நான் வந்து அவன அப்பதான் அவனெல்லாம் வீட்ல எல்லாம் திட்டவே மாட்டாங்க போல. இல்ல நான் அப்பதான் சங்கக்காரன் அடிச்சு எப்படா இரு வளர்த்துருக்கணும். நான் சொல்றேன் பாரு இந்த மாதிரி 2 கேம் இந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டு தானே வச்சுக்க. சங்கக்காரன் வந்து மாப்பிள நீ ஊருக்கு கிளம்பு, நான் துருச்சூர் இல்ல வெளியில ப்ரோ. ஜெய்ஸ்வால் வச்சு நான் நான் போய்க்கிறேன் பிளே ஆஃப்க்கு நான் அப்படின்ட்டு குரூப்ல அப்பதான் டிராப் பண்ணிடுவாரு. குரூப்ல அப்பதான் நினைச்சேன். இவன் இன்னிங்ஸை பார்த்துட்டு என்ன அவன் வழக்கமா இருக்க ஃபார்ம்ல இல்லாம இன்னைக்குன்னு பார்த்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இந்த 6 ஹிட்டிங் கோட்டா ஓவர் அவனுக்கு இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்த பாலே அவுட்டு. ஓகேவா? இதுல என்னன்னா இவனை தவிர்த்து மற்ற எல்லாமே ஆடுறாங்க. சில டீம்ஸ்ல மட்டும்தான் இந்த ஐபிஎல் வந்து கேப்டன் மட்டும் ஆடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு உட்கார வைக்க மாட்டானுங்க. இதை ஒரு காரணமா வச்சு ஏதோ ராஜஸ்தான் ராயல்ஸோட சொந்தக்காரங்கன்னு தானே அரவிந்த் இந்த மாதிரி சொன்னாரு. ஆமாமா. ரியான் பராக் ஒன் அதனால ஆஃப் தான் த கேப்டன் ஓனர்ஸோட ஆக்கியிருக்காங்க. சொந்தக்காரங்கன்னு சொல்றானுங்க. ப்ரோ இருக்கலாம். நேத்தி அடிச்சதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த சீசன்ல அவருக்கு. ஆமா. அப்பா, சந்தோஷம்ப்பா. இப்படிலாம் See, இருந்தா if you எப்படிடா? if you are having a good day, make it a great day அப்படின்னுவாங்க கிரிக்கெட்ல. முக்கியமா ம். பேட்ஸ்மேனுக்கு என்ன நிறைய நாள் குட் டேஸ்லாம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் அவுட் ஆயிட்டு இருந்தா ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஒரு பால் சகல பார்த்து ஆடினா அப்புறம் 6 ஓவர் 72 அடிச்சிருக்கலாம். சரி கேப்டன்சி ஓகே. இது மாதிரிலாம் ஆனா கேப்டன்சி விடுங்க. பிளேயிங் ம். 11 மேட்ச் இருக்க முடியாது. எப்படிதான் அதுதான் இருக்கான்னு எப்படி சர்வை பண்றான்னு தெரியல. கேமை ரிஸ்க்ல வச்சுட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா மொமெண்டம் அவங்க சைடு தான் இருந்தது. விக்கெட்னால தான் கொஞ்சம் 6 ஓவர் 72ன்னே நான் வந்து விட்டுட்டேன். ரைட்டு பராக் அவுட்டுன்னொடனே ரைட்டு வழக்கமான ஸ்கிரிப்ட் தான். 10 ரன் 15 வழக்கம் ரன் போல பேசியிருக்கோம். ஜட்டு வந்து ஒரு 30 ஆ. ஒரு கியூட்டா ஒரு 30 ஆஃப் 35 ஆஃப் 30 50. ஆடிட்டு அப்புறமா தான் சுபம் துபே வந்து ஒரு அடி அடிச்சோடனே இத்தனைக்கும் பஞ்சாப் போலர்ஸ் அவ்வளவு மோசமாலாம் போடல. அடிச்சு ஷாட்ஸ்லாம் பார்த்தா அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. யார்கர் ட்ரை பண்ணாங்க, லோ ஃபுல் டாஸ், ஸ்லோயர் ஒன்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி புடுங்கி 6-4ன்னு அடிச்சாங்க 2 பேரும். வெரேராவும் இதுவும் பிளான்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. எக்ஸிகியூஷனும் ஓகே தான். ஆனா இவங்க வந்து டூ குட் ஆன் தட் டேங்கிற மாதிரி எல்லாத்தையும் புடுங்கி 6 அடிச்சாங்க. ஸ்லாட் பாலோ ஃபுல் டாஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பஞ்சாபுமே ரொம்ப பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே ரொம்ப ஒரு இந்த மாதிரி டைம்ல ஒரு சின்ன டிஃபீட் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு லாஸ்ட் வாட்டி ஓவர் தானே போயிட்டு தோத்துருக்கானுங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்போ ஆமா. சுதாரிச்சிருவானுங்க. இந்த ரெஸ்ட் கொடுத்தவனுங்கலாம் இப்போ அடுத்த மேட்ச் கொண்டு வந்துருவானுங்க. அவனுங்க அதே டீம் தான் ஆடிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆர்ஆர்ல தானே ரெஸ்ட் கொடுத்துருந்தானுங்க. இப்ப என்ன மிட் டேபிள் மாதிரியே இப்ப டாப் ஆஃப் த டேபிள்லயும் ஒரு மடில் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு த்ரெட் அழகா இப்ப இல்ல ஒரு 9 மேட்ச் ஜெயிச்சுட்டு டாப் 2ல ஃபினிஷ் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டானுங்க போல. 3 பேருமே இப்ப 9 பாரு 10 மேட்ச் வின் எஸ்ஆர்எஸ் பண்ணுவானுங்களோ. திடீர்னு 4 மேட்ச் ஸ்ட்ரீக்ல போயிட்டு டாப் 2 கெயின் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ மும்பை வேற ஃபேஸ் பண்றே. ஆக்சுவலா ஆர்ஆருக்கு வந்து செம்ம சான்ஸ் இருக்கு டாப் 2ல ஃபினிஷ் பண்ண. அடுத்தடுத்த மேட்ச் வந்து டிசியோட 2 இருக்கு, எல்எஸ்ஜியோட 1, மும்பையோட 1 இருக்கு. ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்ற டீம்ஸ்லாம். ஆர்ஆருக்கு அடுத்து வர கேம்ஸ்லாம் பெரிய ரொம்ப இந்த கேம்லாம் இல்லை. நினைச்சா அடிச்சிடலாம் டாப் 2. சரி வாங்க இன்னைக்கு மேட்ச் போவோம். ஓகே. இன்னைக்கு மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் vs எம்ஐ வான்கடையில் நடக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து எப்படியும் மும்பைக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும், ஃபேவரபுளாக. சொல்லுங்க. எவ்வளவு ஃபேவரபிளா இருந்தாலும் அதை ஆப்போசிட்டா அவனுங்களே மாத்திக்கவானுங்க. ப்ரோ அதான். இன்னைக்கு புலி வருதா இல்லையா? வில் ஜாக்ஸ் புலி வருது கதை சொல்லுங்க. எத்தனை தடவை அவர் வருவாரு 11க்குள்ள? அவர் எங்க இருக்காரு? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒண்ணுமே இல்ல. இப்ப இன்னைக்கு ப்ராம்ப்டா வந்துருவாரு. இந்த எஸ்ஆர்ஹெச்சோட டாப் 3 தான் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கல்ல, அதனால பவர் பிளேல மறுபடியும் வருவாரு. பாண்டியா அவருக்கு 3வது ஓவர் கொடுத்து ஃபினிஷ் பண்றாரா இல்லையாங்கிறதான் பார்க்கணும். பாண்டியாவும் 3 ஓவர் போடுவார். 3 ஓவர் 60 கொடுப்பாரு. போடுங்க போடுங்க போட வேண்டியதானே. இப்ப சாண்ட்லர் ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல் இந்த சீசனுக்கு. ஆமா ஐயோ. இவன் கேசவ் மகாராஜ் மகாராஜ் யார் வரா? வந்திருக்கான். மகாராஜா இப்ப வில் ஜாக்ஸா அப்படிங்கறத பார்க்கணும். மகாராஜ் எப்படி ஸ்ட்ரைட்டாவே எல்லாம் உள்ள கொண்டு வர மாட்டானுங்க. வில்ஜாக்ஸ் வில் தான். வில் ஜாக்ஸ் ஜாக்ஸா? தான். வில் ஜாக்ஸ் தான். உனக்கு அந்த பேட்டிங்கும் குஷனும் கிடைக்குதுல்ல. மகாராஜ் பியூர் பவுலரு. பேட்டிங் வான்கடையில எப்பவுமே அவனுங்களோட ஃபார்முலாவே என்னன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் கொண்டு போவானுங்க ஆமா. வான்கடையில. அதுக்கு ஈஸியா வந்து வில்ஜாக்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு இல்ல மகாராஜ் நம்பர் பேட்டிங் 18 வச்சு fill பண்ணிட்டு. பேட்டிங் பொட்டன்ஷியல்லாம் இருக்கு. ஆனா வந்து அவர் bowling போட்டுமே வந்து சில மேட்ச் எல்லாம் வந்து சும்மாவே 60 ரன் கொடுப்பாரு 2 விக்கெட் எடுத்துட்டு. அதனால யாரு மகாராஜ்
அதனால மகாராஜா அவர் நல்ல ஆப்ஷனா இருக்கும் மகாராஜுக்கு சார். எங்கடா பேட்டிங் பொட்டன்ஷியல்? அவன்லாம் 4 தாண்டா அடிப்பான், 6 கூட அடிக்க முடியாது அவனால. அந்த 4 போதும் ப்ரோ. ஜெய்ஸ்வாலே 4 தான் அடிக்கிறான். இந்தியாவோட சரி, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஒரு மேட்ச்ல வந்து ஒரு 40 ரன் அடிச்சிருக்கான். நான் நேர்ல போய் ஒரு ஆர்சிபியோட மேட்ச் பார்த்தேன். ஆர்சிபியோட ஒரு யங்ஸ்டர் இறக்கி விட்டாங்களே டிசி. அந்த மாதிரி டேனிஷ் மலைய உள்ள இறக்கி விட்டாங்க. இது பேட்ட வரைக்கும் ஒர்க் பராக். ஆகல. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கிறிஸ் பகத், அஸ்வினி குமார், யார் யாரோ சொல்லிட்டு இருந்தோம், கடப்பாரன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப சின்ன சின்ன பசங்களா உள்ள இறக்கி பார்த்துட்டு இருக்கானே. ஆமா. சரி, இன்னைக்கு வந்து அதான் ரோஹித் சர்மா வந்து எதுவும் விளையாடுவாரா? வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்ல. வர நியூஸ் படிலாம் பார்த்தா ஓகே. ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஹாம்ஸ்ட்ரிங் அது ரொம்ப பெரிய இன்ஜுரி ஆச்சுன்னா அவ்வளவுதான். இவங்க முதல்ல ஆட வந்து போற 10 பாலுக்கு என்னடா ரிஸ்க்? இவங்க சும்மா முதல்ல 10 இவங்க பால் போலிங் பிடிச்சிட்டு இவங்க போலிங்கை சரி 10 பண்ணணும்னு பால் நினைக்கிறேன். பிடிச்சிட்டு இல்ல 10 பால் பிடிச்சிட்டு போய் உட்காந்துக்க வேண்டியதான் இம்பாக்ட் பிளேயரா. அந்த 10 பால் கூட பிடிக்க மாட்டானுங்க, எல்லாம் அந்த ரீப்ளேஸ்மெண்டா வரானுங்க. 10 பால் தான். இப்ப 10 பால் சப்போஸ் வந்து நமந்தீர் தான், அப்பதான் திடீர்னு டபுள் ஓடணும்னு அவருக்கு தோணும். ஏதாவது குவிக்கா 2 டபுள் ஓடினாருன்னா கிழிஞ்சிரும். இல்ல அந்த தானிஷ் மலையவருக்கு அவன் வந்தும் ஒன்றும் பெருசா பண்ண போறது இல்ல. அதுக்கு ஒரு சான்ஸ் எடுக்கலாம். ஒரு 10 15 பால் அடுத்த ஆடுப்பா, சீசனுக்கு 30 சரி ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிரு. யாருக்கு? டேனிஷ் மலையவரை வச்சே ஒரு பிரியான் சாரியா உருவாக்க ரோஹித் முடியுமான்னு சொல்றேன். பாக்குறாங்க. பண்ணுங்க பண்ணுங்க. சரி, எஸ்ஆர்ஹெச்க்கு வாங்க. அதுதான் வந்து ஹை ஃபிளையிங் டீமா இருக்கு. ஆமா, கலீல் அரோரா அது என்ன ரோல்னே தெரியல. அதை தவிர்த்து கீப்பிங் ரோல். மற்றதெல்லாம் பேசுங்க. பினிஷர் பேட் கமின்ஸ் திருப்பி வந்துட்டாரு. பவுலிங் அட்டாக் வந்து சி ஏர்லியாவே இஷ்யூஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க இவங்க டீம்ல. நமக்கு பவுலிங் ஒர்க் ஆகல, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி வரணும்னே அந்த ஒரு மேட்ச் ஒரு ஃபயரா போட்டாங்கல்ல டெபியூட்டன்ஸ். அங்கிருந்து இவங்க பவுலிங் பிக்கப் ஆயிடுச்சு. இஷான் மலிங்கா ஓல்ட் பால் சூப்பரா போடுறாரு. நான் ஒரு ஃபேக்ட் படித்தேன். ம். கமின்ஸோட இதுன்னு சொல்றாங்க. அது மீம்ல தான் பார்த்தேன். இது கமின்ஸ் சொன்னதா இல்லை வேற யாரோ சொன்னதான்னு தெரில. ரிவர்ஸ் ஸ்விங் ஆகணும்னு சொல்லிட்டு பாலை வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்தே வந்து ஒன் பவுன்ஸ்லேயே ஃபீல்டர்ஸ்லாம் ம். கீப்பருக்கும் பவுலருக்கும் பிச் பண்ணி அடிக்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஸோ ம்ஹும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு 3-4 மேட்ச் வந்து நம்ம நம்ம பார்த்தே வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆயிருக்கு. சிஎஸ்கேவோட ஒரு ஆமா. மேட்ச்ல சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமாக ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு. ஸோ இஷான் மலிங்காக்கு 12வது ஓவர்ல இருந்தே ஆகுது. இவங்க பால செமையா மெயின்டைன் பண்றாங்க. ஆக்ஷனுக்கும் அதுக்கும் ஏதோ பண்றாரு. லேட்டா ரிவர்ஸ் ஆகுது, பால் அடிக்க முடியல. அதனாலதான் எல்லா மேட்சும் 2 விக்கெட் 3 விக்கெட்னு அப்படியே மாறி மாறி எடுத்துக்கிட்டே இருக்காரு. இல்ல மும்பைலாம் வேற வார்னர் ஏதாவது கொத்தா சொல்லி கொடுத்துருப்பானோ. மும்பைலாம் டக்குன்னு கொத்தா எஸ்ஆர்ஹெச். வேற அவுட் ஆயிட்டு கமின்ஸ் போயிருவானுங்க. 5 விக்கெட்டை இன்னைக்கு இல்ல போட்டாலும் இல்ல ஆச்சரியம். வார்னர் வந்து அந்த சாண்ட் பேப்பர் வச்சு ஏதாவது தேய்க்கிறதுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பான் ரைட்ரா. வித்தைகள். அதே தான் ப்ரோ கமின்ஸும் அந்த அந்த டீம் அதுதான். தானே. கான்ஸ்பிரசிலாம் பேசக்கூடாது. வாங்க அடுத்ததுக்கு அனலைஸ் பண்ணுங்க. எக்ஸ்பேக்டர் சொல்லுங்க. எக்ஸ் ஃபேக்டரா? ம். நீங்க நீங்க ஆரம்பிங்க எக்ஸ் ஃபேக்டர். எக்ஸ்பேக்டரா மும்பை இந்தியன்ஸா? ஐயோ, இவனுங்க டீம்ல என்னடா எக்ஸ்பேக்டர். எதுவுமே சொல்ல முடியல, அதுதான் பிரச்சனையா இருக்கு. சூரியகுமார் யாதவ் சொல்லுவோம் சும்மா. அவன் தான் அடிக்கல அது வரைக்கும், அதனால அவனை சொல்றியா? அவன் சொல்லுவான், அவன் திடீர்னு ஒரு மேட்ச் எந்திரிச்சு வந்து ஒரு அடி அடிப்பான். அதனால அவன் சூரியகுமார் அவன்கிட்ட யாதவ். அந்த அந்த ஸ்பார்க் போன மாதிரி இருக்கு எனக்கு. அவர் பபிள் கம் ஃப்ளேவர் பிடிக்கல ஹென்ரிக் போல இருக்கு, கிளாசன். மாத்தணும் அவரு. ஹென்ரிக் கிளாசன் வந்து இன்னும் ஸ்பின் கிட்ட அவுட்டே ஆகலையா அந்த சீசனு. ஹென்ரிக் கிளாசன் எடுப்போம். ரெண்டு ரெண்டு டீமோட நம்பர் 4 எடுப்போம். ஓகே, நான் வந்து சொல்றேன் என்னோட 2 ஃபேவரட்ஸ், கரண்ட் இந்தியன் டீம் ஃபேவரட்ஸ் 2 பேர், ஹார்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ் ரெட்டி. ஃபேவரட்டுங்கிற பாண்டியாவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. பிடிச்சவங்கள தான் ப்ரோ உரிமையா அடிக்க முடியும். சூப்பர் ப்ரோ. எஸ்ஆர்எச் தான் வந்து வாங்கடையில இருக்கலே வந்து ஒரு ஸ்டேடியம்ல ஒரு பூரஸ்ட் ரெக்கார்டு வச்சிருக்கிறது எஸ்ஆர்எச் வாங்கடையே தான். 14 மேட்ச்ல ஏதோ 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு வந்து அதனால அதுவும் ஆஹ், வில்லியம்சன் யாரால ஜெயிச்சிருப்பானுங்க போல. ஆமா, எப்ப தெரியாம தப்பி தவறி ஏதாவது தப்பு பண்றப்ப ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து பும்ரா ஏதோ செஞ்சு விட போற மாதிரி தோணுது. அதனால எக்ஸ் ஃபேக்டர் வந்து பும்ரா எம்ஐல. இந்த பக்கம் ம். பார்த்தா டாப் ஆர்டர்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி அனிகேத் வர்மா வந்து அடிப்பான் அப்படின்னு தோணுது. சூப்பர் ப்ரோ. டாப் ஆர்டர் கொலாப்ஸ்னா இப்ப எஸ்ஆர்எச் தோத்துருவாங்களா? அதுதான் அதுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால தான் மும்பையோட வந்து எப்ப ஜஸ்பிரீத் வேணா நீங்க பும்ராவை எப்படி செலக்ட் வேணா பண்ணி வச்சிருக்கேன். ஜெயிக்கலாம் மும்பையோட. இப்ப அவங்களே நீ எதுவுமே பண்ணலனாலுமே அவங்களுக்குள்ளே ஏதாவது கொலாப்ஸ் ஆகி தோத்துருவானுங்க. தோத்துருவானுங்க. நல்லா இல்லாட்டி அம்பானியே வந்து ஏதாவது பிளேயர்ஸ் ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் மாதிரி பண்ணி விட்டு அவனே தோத்தடிச்சிருவான் போல. ஆமா. சரி, அவன் ப்ரெடிக்ஷன். அவன் வெளியில போங்கிறான்டா, கிரௌட் எல்லாம் ஒரு மேட்ச்ல பாதியிலே எந்திரிச்சு அவன் ம். போயிட்டு இருந்தான். போ 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 ம். வீட்டுக்கு போ அப்படின்னு துரத்தி விடுறான் கிரௌட. இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல இங்க என்ன பண்ற, போ வெளியே போ அப்படின்னு. அது ப்ரோ, வெளியில ப்ரெடிக்ஷன். இருக்கவன உள்ள கொண்டு வருவானுங்க. ஓகே ஓகே. ப்ரெடிக்ஷன் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களோட வாங்கடை இருக்கான இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இது எம்ஐ கம்பேக் கொடுப்பாங்க. அந்த அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. கத்தி முனையில் வந்து இப்ப ஹர்திக் பாண்டியா வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம. அதனால ஏதோ ஒரு கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது.
நானும் மும்பை தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எதனாலன்னா எஸ்ஆர்எச் ஜெயிச்சா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஆமா அதனால எஸ்ஆர்எச் வேணாம். அது இல்லாட்டி அந்த எஸ்ஆர்எச் ஜெயிச்சான்னு வைங்களேன், டாப் ஃபோர் வந்து ஒரு மாதிரி எல்லாரும் ஆறு செட்டில் ஆன மாதிரி ஆறு ஆயிடுது. வின் மினிமம். எல்லாரும் 6 வின்ஸ் அப்புறம் ஆயிடுவாங்க. அப்புறம் லீக்கும் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மும்பை ஆக ஜெயிக்கணும். இன்னைக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் எம்ஐக்கு சப்போர்ட் பண்ற அந்த அதிசயத்தை காணலாம். ஆமா. சரி வாங்க தொடர்ந்து. இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. ஆனா ஆனா இதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஆர்சிபி கால்குலேட்டரை வெளியே எடுங்க, எல்லா சீசனும் முன்னாடி பண்ணிட்டு இப்ப இருந்த மாதிரி. கால்குலேட்டர் வந்து மும்பை சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு தான் தேவை, சரி நமக்கு வாங்க தேவை. பிடிச்சுப்போம். ஓகே, சரி ப்ரோ பிரபாகரை கூப்பிடணும் அடுத்த ஏதாவது வீடியோல மும்பை மேட்ச் அப்போ. நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணுவோம். ஸ்பெஷல் ஸோ கெஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஐயா என்னால கட்டு எடிட் பண்ணி வாழாதியா, எத்தனை அபியூஸா தான் கட் பண்றது. சரி வாங்க. பாத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட நாளைக்கு உங்களை இதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். ஸோ மறக்காமல் தமிழ் கமெண்ட்ரி ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ். பாய். பாய்.